ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, வாழைத்தண்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இது வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். எப்படி குட்டீஸ் வாழைத்தண்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் நம்மளே கூட சில டைம் துவக்குது அப்படின்லாம் சொல்லி சாப்பிட மாட்டோம். அதனால் சரி, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணுமே சூப்பராக வந்துடுச்சு. வாழைத்தண்டில் மேலே அந்த தோல் அந்த இதெல்லாம் அந்த இதில் எடுத்துகிட்டு அடித்தண்டும் மேத்தண்டும் அந்த கீழே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து ஈஸியாக ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி நம்ம அந்த உள்ள நார் இருக்குல்ல, அந்த நார் கையிலேயே சுற்றி எடுத்துடணும். சில பேர்த்துக்கு அருவாமனையில் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அருவாமனையில் பண்ணிக்கோங்க. எனக்கு அருவாமனையில் எனக்கு கரெக்டாக வராது. அதனால் நான் கத்தியில் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி 2 சைட்லையுமே நார் இருக்கும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றப்ப அந்த நார் வாயில் தென்படாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு வச்சுட்டா தான் அது கருப்பாகாது, கலர் மாறாது. 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காரம் கம்மியாக தான் செஞ்சேன். ஏன்னா பாப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குட்டீஸ் சாப்பிடணுங்கிறதுக்காக. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரிசி மாவு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாழைத்தண்டில் வேறு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கூட்டு பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம், வாழைத்தண்டு சாம்பார் கூட வைப்பாங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா மிளகாத்தூள் நிறையா போட்டுக்கலாம். நிறைய பேர் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த மாதிரி நம்ம தர முடியாதுல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாழைத்தண்டு, நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சோம் அப்படின்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சுட்டு செய்வோம். இதுக்கு அப்படி செய்ய தேவையில்ல. தண்ணியிலே ஊறி இருக்கும். அதை எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணியை மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதில் ஊறுற இதுவே எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா கொதிஞ்சதும் எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.